வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆப்செட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்செட் மட்டும் இல்லாமல் அந்த ஆப்செட்டில் அனலைசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். நம்ம வந்து அனலைசிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டரில் செப்பரேட்டாக பார்க்காம டாபிக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ அனலைஸ் அப்படிங்கிற தனியாக டாபிக் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா கிடைக்காது. இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரூட் பார்ட் வச்சுருக்கேன். இந்த பார்ட்லேருந்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த சர்ஃபேஸ் எனக்கு வந்து சம் டிஸ்டன்ஸ் ஆப்செட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஆப்செட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்செட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் வந்துட்டு ஆப்செட் ஆகும். சர்ஃபேஸ் ஆப்செட் ஆகும், சர்ஃபேஸாகவே ஆப்செட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 13 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா எப்படி எனக்கு இந்த சர்ஃபேஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆப்செட். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நீங்கள் ஒரு இந்த டேட்டம் பிளேன் நீங்கள் ஆப்செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் ஆப்செட் பண்ண முடியாது. புதுசாக க்ரியேட்டில் போயிட்டு இதில் நமக்கு ஆப்செட் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ இங்கிருந்து நீங்கள் வந்து ஆப்செட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி ஆப்செட் பண்ண பார்ட்டை மறுபடியும் ஆப்செட் பண்ணணும் அப்படின்னா அது பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்செட் பண்ணீங்க அப்படின்னா இது மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே வேணுமா கீழே வேணுமா அப்படிங்கிறத ஆப்செட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் தென் நீங்கள் ஏதாவது ஒரு எட்ஜு சூஸ் பண்ணி இந்த எட்ஜை மட்டும் ஆப்செட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எட்ஜை மட்டும் நீங்கள் ஆப்செட் பண்ணலாம். அதாவது ஒரு சின்ன லைனாக மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகும். நம்ம பார்ட்டில் வந்து ஸ்கெட்சு ட்ரா பண்ணும்போது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய எட்ஜை நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு டூல் பார்த்துருப்போம். ப்ரொஜெக்ட் அப்படின்னு ஒரு டூல் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் இந்த எட்ஜை வந்துட்டு முன்னாடி வந்து எடுத்துக்கொண்டு வந்துட்டு ஆப்செட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கர்வாக வந்து இது ஆப்செட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த சர்ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேரியஸ் ஸ்கெட்சு நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கெட்சை வந்து நீங்கள் ஆப்செட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக ஆப்செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்செட் கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் வேணுமா பேக்கில் வேணுமா அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்செட் ஆகிரும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஆப்செட் பண்ணிடுவோம். இது நீங்கள் ஆப்செட் பண்ணாமல் பண்ண முடியாதா அப்படின்னா எஸ், அதுவும் பண்ண முடியும். நீங்கள் ஆப்செட் பண்ணாமல் மிரர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மிரர் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஸ்கெட்சோ இல்லை வந்து பார்ட்டோ நம்ம வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வேணுமோ அதுவும் கூட நம்ம வந்துட்டு பண்ண முடியும். மாடல் ட்ரீ பாருங்கள். நம்ம இது ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ஆப்செட் 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் சர்ஃபேஸ் ஆப்செட் பண்ணது. ஆப்செட் 2 அப்படிங்கிறது ரெண்டாவது சர்ஃபேஸ் ஆப்செட் பண்ணது. மூணாவது பாருங்கள் ஆப்செட் 3ன்னு இருக்கிறது. இதோட இந்த ஐக்கானே வந்து வேறு மாதிரி இருக்குது. இது வந்து கர்வ் மாதிரி இருக்குது. இது கர்வ் எந்த இடத்துல நம்ம மீன் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டமில் பார்த்தீங்கன்னா டேட்டம் கர்வ் இருக்கும். இந்த டேட்டம் கர்வ் மீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து இந்த எட்ஜை சூஸ் பண்ணி இது ஒரு கர்வாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ இது வந்து டேட்டம் கர்வாக ஆக்ட் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கர்வ் சிம்பிள் வந்திருக்கு. அடுத்தது ஸ்கெட்சு 2 நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணேன். அந்த ட்ரா பண்ண ஸ்கெட்சை நான் வந்து ஆப்செட் பண்ணேன். ஸோ தட் இஸ் ஸ்கெட்ச் 4. நான் ஆல்ரெடி ட்ரா பண்ண இந்த ஸ்கெட்சு 2 வந்துட்டு ஆப்செட் 4. இந்த ஆப்செட் 4 அப்படிங்கிறது ஸ்கெட்சு 2 வந்துட்டு ஆப்செட் ஆகிருக்கு. அப்போ இது வந்து டேட்டம் கர்வாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே ஆப்செட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஐக்கான்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் போயிட்டு எக்ஸ்ட்ரூடில் ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒரு ஆர்க் எடுத்துகிட்டு இந்த ஆர்க் வந்து இது மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே. ஸோ இதை வந்து நான் டேரெக்டாக ஓப்பன் லூப்பில் நல்லா பார்த்துக்கங்க. ஓப்பன் லூப்பில் ஓகே கொடுக்குறேன். இதை வந்து நான் இப்போ சர்ஃபேஸ் கிளிக் பண்ணது எனக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிரும். ஆப்போசிட்டில் எனக்கு எது வரைக்கும் வேணும் அப்படின்னு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வேணும். ஸோ இங்கே போயிட்டு டு செலக்ட் போயிட்டு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்படி எனக்கு ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிருச்சு. ஓகே. இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்கிறேன். சாலிடிஃபை அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். நீங்கள் இந்த சீட் மேட்டில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சாலிடிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சாலிடிஃபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மெட்டல் ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். மெட்டல் ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிரும். வெரி குட். ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு இது மாதிரியான ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஆப்செட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆப்செட் பண்ண முடியும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ போல் ஆப்செட் கிளிக் பண்ணுங்கள். ஆப்செட் ஆகும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் நம்ம மேலே ஆப்செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே ஆப்செட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்செட் ஆகிற அந்த லென்த் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்க் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த இதுக்கு மேலே போகும்போது ஆர்க் லென்த் ரெடியூஸ் ஆகிட்டே போகுது.
அப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஆர்க் லென்த்தை ரெடியூஸ் பண்ணிட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு இங்கே அனாலிசிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ப்ராப்ளம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். டெலீட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிற டேப்பில் போயிட்டு இன்ஸ்பெக்ட் ஜாமுண்ட்ரி. ஸோ நம்ம ட்ராப் பண்ணக்கூடிய ஜாமுண்ட்ரி இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்ஸ்பெக்ட் ஜாமுண்ட்ரி அப்படிங்கிறத போயிட்டு ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரேடியஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கட் பண்ணி இந்த ரேடியஸ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரேடியஸ் செலக்ட் பண்ணது இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு இந்த இதான் மிட் பாயிண்ட்டு, இது வரைக்கும் தான் க்ரியேட் பண்ண முடியும். அதோட ரேடியஸ் வேல்யூ மேக்ஸிமம் 19.4451, அது வரைக்கும் தான் நம்ம அவுட் சைடில் கொண்டு போக முடியும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா கிளியராக கொடுத்துருப்பாங்க. அவுட் சைட் ரேடியஸ் 19.4451. ஸோ இது வரைக்கும் மட்டும் தான் போக முடியும். ரவுண்ட் வேரியஸ் கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் இந்த கன்வே. ஸோ அந்த இடம் வரைக்கும் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஸோ இங்கே ஜஸ்ட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே, இந்த இடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சின்ன டூல் பார் ஓப்பன் ஆகும். அதில் ஆப்செட் போய்க்கிறோம். ஆப்செட் எவ்வளோ நேரம் போக முடியும், நம்ம ஜஸ்ட் அந்த வேல்யூ நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் மேக்ஸிமம். இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. அதுக்கு நீங்கள் கீழே வந்தால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியான அளவு வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த வேல்யூஸ் இது கொடுத்துருந்தோம் 19. இதுதான். இப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, இது மேக்ஸிமம், இது பண்ண முடியாது. இதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு, பட் சிங்கிள் லைன் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா 0.00 க்ரியேட் ஆகிருக்கு, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ நான் வந்து 90 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் 90 கொடுக்கும்போது க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்து லோயஸ்ட் பாயிண்ட். இதிலிருந்து நீங்கள் கீழே எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அனலைஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க முடியும், நம்ம இந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஆப்செட் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த அனலைஸில் இன்னொரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டில் போனோம் அப்படின்னா ஆப்செட் அனலைஸ்னே தனியாக ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி இதில் பாருங்கள், இப்போ 00 இருக்குது. நான் மேலே மூவ் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு நெட்டு மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கும். இந்த ப்ரொஃபைல் நீங்கள் மூவ் பண்ணால் அது எப்படி அந்த இடத்துல க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே ப்ரிவியூ மாதிரி காட்டும். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் க்ரியேட் ஆகுது. பட் ஆப்போசிட் க்ரியேட் ஆகுது நம்மளுக்கு இங்கே வந்து விசிபிளாக வராது. இதில் நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியும். எவ்வளோ வந்து அந்த மெஸ் ஆப்ஷன் இருக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஆப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதில் மெஸ்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும், 10 20 கொடுத்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும். இதுக்கு 20x20 நான் கொடுக்குறேன். அப்புறம் ரொம்ப ஸ்கொயரில் பக்கமாக இருக்கும். இது சாம்பிள் குவாலிட்டி எப்படி இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம வேணாலும் சேவ் பண்ணி வேணாலும் வச்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே இருக்கும். இந்த கால்குலேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஆப்செட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் என்ன வேல்யூஸ் நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த வேல்யூ கரெக்டாக நம்ம வந்துட்டு ஆப்செட் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேஷ்போர்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸில் நார்மலாகவே நம்ம வந்துட்டு எந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வரப்போகுது. நெக்ஸ்ட் ஆப்செட்டில் போனீங்க அப்படின்னா அந்த ஆர்க் எப்படி இருக்கணும், கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணுமா, இல்லை வந்துட்டு கண்ட்ரோல்டு ஃபிட்டாக இருக்கணுமா, எக்ஸ் ஒய் இசட் அந்த ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் நம்ம வந்துட்டு பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கிரியேட்டட் சைடு சர்ஃபேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்செட் பண்ணும்போது இந்த சைடு சர்ஃபேஸும் சேர்ந்து கிரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஆப்செட் பண்ணுறது இல்லாமல் இந்த சைடு சர்ஃபேஸும் சேர்ந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சைடில் இருக்கிற வால் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வரும். அப்போ நம்ம க்ளோஸ்டு லூப்பாகவே ஆப்செட் பண்ண முடியும். இப்போ நான் அப்படியே ஓகே கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ்டு லூப்பாகவே ஆப்செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஸோ இது நம்ம ஆப்செட் பண்ண சர்ஃபேஸு, பட் சைடில் வந்து இந்த வாலும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு ஆப்செட் பண்ண முடியும். அகெயின் எடிட் டெஃபினிஷன், இந்த ஆக்சிஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து இசட் இப்படி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ரஸ் ஆகிட்டு போகுது. பட் இந்த இசட் எடுத்து விட்டா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆப்செட் ஆகுது. 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மேலே ஆப்செட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்டிக்காக எடுத்து விட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இங்கே பாருங்கள், கீழே வந்து ஆர்க்காக இருக்குது, பட் மேலே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த கலெக்டட் ஃபிட்டில் போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நார்மல் கொடுத்தோம் அப்படின்னா நார்மலாக என்ன ஆப்ஷன் வருமோ அந்த ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் நார்மலாக நம்ம அந்த ஆப்செட்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும்.
இதில் இன்னும் சில டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் எடிட் டெஃபினிஷன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து டேரெக்டாக இருக்கிற சர்ஃபேஸ் வந்து ஆப்செட் பண்ணுறது, இதை வந்து ஸ்டாண்டர்டு ஆப்செட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வித் டிராஃப்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்செட் பண்ணுறதே வந்து டிராஃப்டாக ஆப்செட் பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற ஃபீச்சர் அப்படியே வந்து சம் டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் சர்ஃபேஸ் ஃபீச்சர், அந்த சர்ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கொண்டு வர மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு புதுசாக ஒரு டேட்டம் பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டம் பிளேன் போயிட்டு இந்த சர்ஃபேஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் ஆப்செட் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த பிளேனில் நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். ஸ்கெட்ச் போயிட்டேன், ஸ்கெட்சு வியூ. ஸோ எனக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அந்த ப்ரொஃபைல் நான் அந்த இடத்துல உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இது மறுபடியும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணது எனக்கு பாருங்கள் ரெஃபரன்ஸ் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே ஓப்பன் ஆகிருக்குது. ரெஃபரன்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த பிளேஸை நீங்கள் ஆப்செட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்செட் சர்ஃபேஸ் கேட்குது. ஸோ நான் இந்த சர்ஃபேஸ் தான் ஆப்செட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. இந்த ஸ்கெட்சில் வந்து நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஆப்செட் ஆகிருக்கு, இந்த சர்ஃபேஸ் ஆப்செட் ஆகிருக்கு. நான் இங்கே என்ன ஸ்கெட்சு செலக்ட் பண்ணணும் அந்த ஸ்கெட்சு சைஸில் ஆப்செட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன ஸ்கெட்சில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்செட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு ஆப்செட் வேணுமோ நம்ம கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி ஆப்செட் ஆகும். பட் இங்கே நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் ஆப்செட் ஆகும். இங்கே சர்ஃபேஸாக ஆப்செட் ஆகலை, நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக பார்ட்டாகவே ஆப்செட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஆப்செட். ஸோ இதிலே நான் மறுபடியும் எடிட் டெஃபினிஷன் போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்படியே ஆப்செட் ஆகும். இங்கே என்ன ப்ரொஃபைல் இங்கே ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் அப்படியே வந்து நம்மளுக்கு ஆப்செட் ஆகுது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஒன்று வந்துட்டு எது வரைக்கும் ஆப்செட் ஆகணும். ஒரு டேட்டம் பிளேன் இருக்குது, இந்த பிளேனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபீச்சர் வந்து இந்த பிளான் வரைக்கும் அதே ப்ரொஃபைலில் அதே ஸ்கெட்சில் மேலே வந்து ஆப்செட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஆப்செட். இந்த ஆப்செட் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்செட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்செட்டு. இதில் நம்ம ஆப்செட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் நீங்கள் கொடுக்குறது பொறுத்து வந்துட்டு இது சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 டிகிரி கொடுக்குறேன். இது வந்து 10 டிகிரி டில்ட் ஆகிருக்கு. பட் இங்கே அஃபெக்ட் எதுவும் இல்லை. நான் ஒரு 30 டிகிரி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 30 டிகிரி கொடுக்கும்போது எனக்கு 30 டிகிரிக்கு இது அப்படியே டில்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அப்படியே 30 டிகிரி வந்து டில்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னா கூட நம்ம ஆங்கிள் கொடுத்து கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் இப்போ 0 கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா பேக் எண்டில் போகும். உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ உள்ளே கிரியேட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா இது வந்து சாலிடாக இருக்குது. ஸோ சாலிடாக இருக்கிறனால வந்து சேம் டைம் உள்ளே வந்து மெட்டலை ரிமூவ் பண்ணியும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மெட்டல் ஆட் பண்ணும், சேம் டைம்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்ட்டில். அது இல்லாமல் சர்ஃபேஸ்லேயும் நம்ம இது வரைக்கும் ஆப்செட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சர்ஃபேஸ்லையும் இது எல்லா ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்செட் ஒர்க் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.